சரிகமபா நிகழ்ச்சியில இந்த வாரமும் அபிஷேகா செலக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி, அபிஷேகாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரவுண்ட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. மொத்தம் 5 ரவுண்டு. ஏற்கனவே 3 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதற்கிடையில 4வது ரவுண்ட் சமீபத்தில ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் அபிஷேகா கண்டிப்பா செலக்ட் ஆகிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே நம்பப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா யாரும் எதிர்பாராத விதமாக அபிஷேகா இந்த வாரமும் செலக்ட் ஆகல அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரமே அபிஷேகா அவர்கள் செலக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜட்ஜஸ் அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பாடலுக்கு உங்களோட வெர்ஷன் வந்து சூட் ஆகலை, அதனால தான் இந்த முறை நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக உங்களோட குரல் வந்து அந்த பாடலுக்கு சுத்தமாக சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அபிஷேக் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து இந்த வாரம் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரமும் அபிஷேகாவுக்கு கொடுக்காம இன்னொரு நபருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கடந்த வாரம் கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சொல்லணும் அப்படின்னா அது வந்து சுமன்ராஜ் அவர்கள் தான். சுமன்ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடி கடந்த வாரம் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கியிருந்தாரு. அண்ட் அவர் தான் போன வாரம் செலக்ட் ஆவார்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவரு கடந்த வாரம் செலக்ட் ஆகாதது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இந்த வாரம் மிகப்பெரிய பிரைட்டான ஒரு வாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு. அவர் தான் செலக்ட் ஆகியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரில. பட் அவராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரேயா அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருந்திருக்காங்க. மோக்ஷிதா அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க 3 பேத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வாரம் கிடச்சிருக்காமா. அது யார் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லலை. பட் இவங்க 3 பேத்தில் ஒருத்தர் தான். இந்த வாரம் அபிஷேகா இல்லை அப்படிங்கிறத மட்டும் ரொம்பவே கிளியராக சொல்லிட்டாங்க. இதனால் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். அதாவது டிக்கெட் டு ஃபினாலே இல்லை, டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அபிஷேகா அவர்களை இந்த அளவுக்கு உங்கள் ஹைப் கொடுக்குறத பார்க்கும்போது அபிஷேகா இன்னொரு பவித்ராவாக மாறிடுவாங்களோ அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த சீசனில் பெரியவர்களுக்கான ரவுண்டில் பவித்ராவை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலேயில் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அவங்கள ஃபினாலேக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபினாலேலையும் அவங்க மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கலை. ஸோ அதே மாதிரி அபிஷேகா ஆகிடுவாங்களா, இல்லை டிக்கெட்டு ஃபினாலேயில் மொதல் 2 ரவுண்டுக்குள்ளே வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்குது. அபிஷேகா அவர்கள் அடுத்த பவித்ராவாக இந்த ஒரு சீசனில் கண்டினியூ பண்ணுவாங்களா, அதாவது இந்த 5 ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகாமல் 6வது ஆளாக பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த ஒரு ஃபினாலேக்குள்ளே என்ட்ரியாக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு விஷயம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நம்புறீங்க? அண்ட் உங்களோட தாட் என்ன? அபிஷேகா ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.